ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 5வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் கானா வினோத் அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 1,13,338 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20.32% வந்து இருந்துட்டு இருக்காரு கானா வினோத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. சொல்ல போனால் செகண்ட் பொசிஷனுக்கும் இவருக்கும் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45,000 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நம்ம அப்ளாஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவ்வளோ வாக்குகள் வந்து அதுவும் 12 பேர் கொண்ட நாமினேஷன் லிஸ்ட்டில் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. 2வது பொசிஷனில் கமருதீன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 66,214 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.88% வந்து இருந்துட்டு இருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல கேம் பிளே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அவருக்கான சப்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 60,520 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.86% வந்து இருந்துட்டு இருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானாவை பொறுத்தவரையிலும் இது வந்து அவங்களுக்கு குறைவான வாக்குகள் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க, 2 லட்சம் கிட்ட வாங்கியிருக்காங்க வாக்குகள் அப்படின்றது. பட் இப்போ 12 பேர் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால வியானா வந்து 3rd பொசிஷனையும் பிடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட்டபிள் தான், மற்றபடி வந்து ஒன்றும் கிடையாது. 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 55,427 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.95% வந்து இருந்துட்டு இருக்காரு திவாகர் அவர்கள். ஸோ திவாகர் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. பட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அந்த வாய் தான் அவருக்கு இருக்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக வந்து மாறுது. அண்டு இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திவாகர் அட்டாக் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் வந்து திவாகரை வந்து பயங்கரமாக கன்சர்னோடு பார்க்குற மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து திவாகருக்கு தான் மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவாக அமையுது. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் பார்வதி. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 52,615 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.44% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜே பார்வதி அவர்கள். ஆக்சுவலாக இவங்களுக்கு வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. ஓகே, இன்றைக்கி வந்து அவங்க சைலண்ட்டாக வந்துருந்தாங்க. ஸோ அதனால் குறைஞ்சதா என்னென்னலாம் வந்து தெரியல. பட் எனிஹவ் இப்போது ஓரளவுக்கு கேமை புரிஞ்சுக்கிறாங்க. கேமுக்காக சில விஷயத்தை அவங்க மாற்றிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இருந்தாங்கன்னாவே போதும், நல்ல சர்வே ஆகலாம் இந்த வீட்டுக்குள்ளே. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் விக்ரம். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 50,786 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.11% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரம் அவர்களுக்கு இன்றைக்கி மேனேஜர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக வந்து செஞ்சிட்ருக்காரு. எப்படி நெளிவு சுழிவு, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ கிளியராக சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. நிஜமாகவே அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இவருக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. பட் இப்போ வந்து அதே லெவலில் தான் இருக்கார். அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் சபரி. 45,501 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.16% வந்து இருந்துட்டுருக்காரு சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரிக்கு வந்து இந்த வாரத்தில் ஒரு சரியான கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் சிலை அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு, அட்டகாசமாக பண்ணிகிட்ருக்காரு. வேறு யாருக்கு இதை கொடுத்துருந்தாலும் நிஜமாக வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அது வந்து சபரிக்கு வந்து பாசிட்டிவாக அமையுமா இல்லை நெகட்டிவாக போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் பிரவீன். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25,375 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.55% வந்து இருந்துட்டு இருக்காரு பிரவீன்ராஜ் அவர்கள். ஆக்சுவலாக இவர் ஒரு நல்ல கேமர். ஓகேங்களா, கேம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த காயின்ஸோ இல்லை கரன்சியோ நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பிரவீன் தன்னுடைய தனித்துவத்தை எல்லா டாஸ்க்குமே வந்து காட்டிக்கிட்டு தான் வந்து இருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வாரத்தோட தொடக்கத்தில் கடைசி பொசிஷனில் ஆரம்பித்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃபர் ஜோனுக்கு வந்து டாப்பில். ஸோ அதனால் அட்டகாசமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் துஷார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 22,917 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.11% வந்து இருந்துட்டுருக்காரு துஷார் அவர்கள். ஆக்சுவலாக ஒரே ஃபைட்டு தான், திவ்யா கிட்ட ஒரு பாயிண்ட் தான் வந்து எடுத்தாப்புல. துஷார் கடைசி பொசிஷன்லேருந்து
டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணாலும் அதுக்கான ரிஃப்ளெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஓட்டிங்ஸ் வந்து நடக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 10வது பொசிஷனில் கெமி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 22,485 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.03% வந்து இருந்துட்டு இருக்காங்க கெமி அவர்கள். ஆக்சுவலாக இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜம்ப் மாதிரி தான். திடீர்னு வந்து 9வது பொசிஷன் இருப்பாங்க, திடீர்னு 10வது பொசிஷன் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா 12வது பொசிஷனுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விழக்கூடிய வாக்குகள் கன்சிஸ்டன்சியாக வந்து விழலை. ஓகேங்களா? ஸோ அதுதான் காரணம். அதுக்கடுத்தா 11வது பொசிஷனில் ரம்யா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21,372 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.83% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோவை பொறுத்தவரையிலும் ஒன்றும் கேம் பிளேவெல்லாம் பண்ணலைங்க. இந்த வாரத்தில் அவங்க எவிக்டாக வெளியே போனால் கூட நல்லா தான் வந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. அக்கா, அண்ணா, தம்பி, மாமா, மச்சான் அப்படின்ற மாதிரி தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடிக்கு விளையாட்டில் ஒன்றும் பெருசாக கான்சன்ட்ரேஷன் வந்து இல்லை. அதுக்கடுத்தா 12வது பொசிஷனில் எஃப்ஜே அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20,845 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.75% வந்து இருந்துட்டு இருக்காங்க எஃப்ஜே அவர்கள். ஸோ இந்த எஃப்ஜே பையனை என்ன சொல்கிறதுன்னு நமக்கு வந்து தெரியல ஆக்சுவலாக சொல்லப்போனால். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்துட்டு இருந்தது. சொல்லப்போனால் பிரஜன், அதுக்கப்புறம் நம்மளுடைய என்ன அவர் பேர் திவாகர், இவர் 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை வந்து நடந்துட்டு இருந்தது. சொல்லப்போனால் நம்ம திவாகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரங்க, நான் ஃபேமஸ்ன்னு சொன்னால் எவனுமே கேட்க மாட்டேங்கிறானுங்க, இங்கே இருக்கிறவங்களே கேட்கறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன தானே நீ சொன்ன, என்ன தானே சொன்ன அப்படின்னு சொல்லி பிரஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சண்டை வந்து பிடிச்சிருப்பாப்புல திவாகர் கிட்ட. ஸோ இதை வந்து கன்சோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியே போய் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது திவாகர் வந்து வருவாப்புல. அப்போ வந்து பார்வதி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்கீங்க, விட்டு வேலையை பாருங்கண்ணே, நீங்கள் தான் அவங்கள பார்க்கல சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு அந்த எஃப்ஜேன்ற ஒரு தருதலை பையன் வந்து இருக்கான்ல, நான் யாரையும் திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் திட்டி தான் ஆகணும். அந்த பையன் என்ன சொல்கிறான்னா வெளியே நின்றுக்கிட்டு ஆம்பளையாக இருந்தால் வந்து நேருக்கு நேராக பேச சொல்லு அப்படின்றான். யாரா நீங்கள்லாம் டே, எப்படா ஒரு 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 நேஷ்னல் ஃபோரமில் ஒரு நேஷ்னல் டிவியில் எப்படி வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாத ஆட்களை எதுக்காக உள்ளர விட்றாங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. நிஜமாகவே லிட்ரலாக அந்த ஆளை வந்து ஆம்பளையாக இருந்தால் வா வெளியே நேருக்கு நேராக பேசு, எதுவாக இருந்தாலும் இது பண்ணு அப்படின்னு என்ன வார்த்தை அது ஆக்சுவலாக சொல்லப்போனால். அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்கஷனில் கூட வந்து பார்த்திங்கன்னா சோபாவில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வியானா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க திவாகர் மேலே. இதுதான் வந்து சொல்லிட்டு இருந்தார் திவாகர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயும் வந்து எஃப்ஜே என்ன சொல்கிறான்னா நான் ஆம்பளை நேருக்கு நேராக பேசுவேன், ஆனால் அவன் வரமாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தத்தில், அது என்ன மீன் பண்ணி பேசுகிறது அது ஆக்சுவலாக சொல்ல போனால் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது ப்ரோ. இப்போ தான் கொஞ்சம் டாக்ஸிக் வந்து அந்த சீசன்லேயே குறைஞ்சிருக்கு. ஸோ உடனே மறுபடியும் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப ஓவராக இருக்குது. இதை பற்றி யாருமே கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் அதையே பண்ணிகிட்டு இருந்தால் வெறுப்பாக இருக்குது. ஒருத்தரை எப்படி வந்து பேசணும் அப்படின்ற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாத ஆட்கள்லாம் உள்ளே வச்சு ஷோ நடத்தினா அந்த ஷோ எப்படி உருப்படும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலாக சேர்த்துக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.